ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் போன வருஷமே கேட்டிருந்தேன் பனங்கிழங்கு வேணும்னு. அது சீசன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வருஷம் வெயிட் பண்ணி விளையிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம கண் முன்னாடியே பனங்கிழங்கு நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரல, விளையிற இடத்துக்கே நேராக போய் நம்ம கண் முன்னாடியே அவங்க தோண்டி எடுத்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. தோண்டி எடுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா தோண்டி எடுக்கிறாரு பாருங்கள். மண்ணில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. அப்போ அந்த காலத்தில் சாப்பிட்டவங்களாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போலாம் நமக்கு ஒரு ஃபீவர் வந்தாலே நம்மளால் தாங்க முடியல. அந்தளவுக்கு நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கும் ரூ. 100 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு, ஏன்னா அவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு அந்த அவ்வளோ கிழங்கையும் தோண்டி கொடுத்தாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கிழங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மண் கொட்டுது, இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு பனங்கிழங்கு பவுட்ரு தான் ரெடி பண்ண போகிறேன். நமக்கு தேவையான கால்சியம் இந்த கிழங்குலே இருக்குது. அதனால் நம்ம ஒரு வருஷத்து பொருள் இல்லையா, இதை நம்ம பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சூடான பாலில் பனங்கல்கண்டு கலந்து கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம நேராக போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை போற்றுவோம், இயற்கையை மதிப்போம். ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது.